அருவியில் தத்தி தடுமாறி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்த வனவிலங்கு உயிரை எப்படியாவது காப்பாத்திக்கணும்னு இந்த காட்டு பன்றி அவ்வளவு போராட்டத்தை நடத்தியிருக்கு. விரைந்து வந்த வனத்துறையினரால காட்டு பன்றி உயிரோட மீட்கப்பட்டிருக்கு. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள்ல ஒரு வார காலமாவே கனமழை பெஞ்சிட்டு வரதால நிறைய இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இதுல முக்கியமா குற்றால அருவியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்காமா. இந்த நிலையில தான் கடந்த 31ஆம் தேதி காட்டு பன்றி ஒண்ணு அங்க இருக்கக்கூடிய வெள்ளத்துல அடித்து வரப்பட்டிருக்கு. அது அங்க உயிருக்கு போராடின நிலைமையிலே எப்படியாவது நம்ம உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய வெள்ளத்துல இருந்து தப்பி பாறைகளை தாண்டி அது வனப்பகுதிக்குள்ள போறதுக்கு முயற்சி பண்ணிருக்கு. அதை தொடர்ந்து அதே இடத்துல அதை சுத்தி சுத்தி வந்திருக்காமா. இந்த தகவல் அங்க இருக்கக்கூடிய வனத்துறையினருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. விரைந்து வந்த வனத்துறையினர் அந்த காட்டு பன்றியை எப்படியோ வனப்பகுதிக்குள்ள விரட்டி இருக்காங்க. அண்ட் அதுக்கு எந்த சேதமும் ஏற்படல அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. ஒரு வன விலங்கா இருந்தாலும் அந்த வன விலங்கை காப்பாத்துறதுக்காக ஒரு பக்கம் வனத்துறையினரவே முயற்சி பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த காட்டு பன்றியும் குடும்பத்தோட சேரத்துக்காக அந்த வெள்ளத்துல சிக்கி இருந்தாலும் அதுல இருந்து போராடி மீண்டு வந்திருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.